എൻ്റെ പ്രിയപ്പെട്ട മലയാളി സഹോദരങ്ങളെ നമസ്കാരം. ഈ വീഡിയോ തുടങ്ങുന്നതിന് മുൻപ് ഞാൻ ഒരു കാര്യം പറയണം. നിങ്ങളുടെ കഠിനാധ്വാനത്തെ ഒരുപാട് ഞാൻ ബഹുമാനിക്കുന്നു. ഗൾഫ് രാജ്യങ്ങളിൽ ഒരുപാട് കൊല്ലം അവിടെ പണി செஞ்சு ഒരുപാട് മലയാളിമാരെ എനിക്ക് സഹായിച്ചിട്ടുണ്ട്. അതിനെ ഒരിക്കലും മറക്കില്ല. ഈ വീഡിയോ മലയാളികൾക്ക് എതിരല്ല, പക്ഷേ തമിഴ്നാട്ടിൻ്റെ സാമ്പത്തിക പ്രശ്നങ്ങളെ കുറിച്ചാണ് ഞാൻ എൻ്റെ തമിഴ് മക്കളോട് സംസാരിക്കുന്നത്. ആരെങ്കിലും വേദനിപ്പിച്ചാൽ ക്ഷമിക്കണം. ഒരുപാട് நன்றி, ഒരുപാട് സ്നേഹം. வணக்கம் மக்களே, வணக்கம். 1985 90 வந்து நாங்களாம் இப்போ தான் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா மாயாண்டி டீ கடை, முருகன் டீ கடை, சண்முகம் டீ கடைன்னு நிறையா டீ கடை இருக்கும். நம்ம அண்ணனுங்க வந்து வேர்க்க விறுவிறுக்க ஒரு முண்டாபணியை போட்டு டீ ஆற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே 90 முடிஞ்சு 92 வாக்கில் பார்த்திங்கன்னா அந்த அண்ணனுங்கெல்லாம் இல்லை, கடை காலி பண்ணிட்டாங்க. மாற்றா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேட்டாவும் சேச்சியும் கேரளாலேருந்து வந்து டீ கடை போடுறாங்க. அப்படியே என்ன பண்ணுறேன், 95லேருந்து 2000 பார்க்குறேன் ஒரு டீ கடையாக இருந்தது 2 டீ கடையாக மாறுது. 2005 பார்க்குறேன் அப்படியே பேக்கரியாக மாறுது, ஜூஸ் கடையாக மாறுது. மலையாளிகள் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. 2010-15 நான் பார்க்குறேன் பேக்கரி கடை, பெரிய பெரிய பேக்கரி கடை, ஏசி கடையை போட்டு அடுத்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல், அது பிரான்ச்செலாம் வருது. அடுத்து 2015 என்னோட 35 வயசில் நான் பார்க்குறேன் கேரளாவோட நகைக்கடைகள் அதிகமாகுது. அடுத்து இப்போது ஷாப்பிங் மால் வரையும் போயிட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கல்ஃபோட எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கம், இந்த டீ கடை, பேக்கரி, ஜூஸ் கடை, ஹோட்டல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகம். சரி, இதில் எப்படி தமிழர்கள் டோட்டலாக இதுலேருந்து எக்ஸிட் ஆனாங்களே, எதனால்? இந்த எக்கனாமி இருக்குல்ல, டீ எக்கனாமி, அது எப்படி டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு தமிழர்கள்ட்டேருந்து? இதை பற்றி என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய எக்கனாமி நம்ம எக்கனாமி. அதாவது தமிழர்கள் ஒரு நாளைக்கு நம்ம 3 தடவை டீ குடிக்கிறோம். 30 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் டீ குடிக்கிறோம்? ரைட்டா, வெளியில் போய் குடிக்கிறது சொல்கிறேன். அப்போ நான் ஒரு ரூபாயை நம்ம குடிக்கிறது அந்த கடைக்கில் போய் அந்த கடையிலேருந்து வெளியில் எங்கே போகுது? அவங்கவுங்க மாநிலத்துக்கு அவங்கவுங்க ஊருக்கு போகிறோம். என்னோடய எக்கனாமி தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் பார்டரை விட்டு தாண்டி போகுது. சரி, இதில் அவங்களுக்கு எதாவது பிரச்சனையா, அவங்க எதாவது பண்ணுறாங்களா? கிடையாது. அவங்க சரியான இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிஸ்னஸ் பைப்லைனை எப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும், ஃபேஸ் 1 என்ன, ஃபேஸ் 2 எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தங்க நகை கடை வரையும் போயிட்டாங்க. நம்ம தமிழர்கள் அந்த டீ கடை எக்கனாமியை மறந்துட்டோம். தமிழ்நாட்டோட தேநீர், அதாவது டீ கடை எக்கனாமி இருக்குல்ல, அது வந்து வீட்டில் இல்லாத சொல்கிறேன், நான் வெளியில் சொல்கிறேன். கடைகளில் இருக்கிற டீ கடையோட எக்கனாமி வந்து 20,000 கோடி வருஷத்துக்கு. 20,000 கோடி. எத்தனை கடை இருக்குது தெரியுமா? மொத்தம் 4 லட்சம் கடை தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணது 4 லட்சம் கடை இருக்குது. நமக்கு ஆண்டு இழப்பாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இழப்புன்னு கேட்டிங்கன்னா 7,000 கோடி இழப்பு. வேலைவாய்ப்பு எவ்வளோ தெரியுமா இழப்பு? 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் இழப்பு. ஒரு டீ கடை லாபகரமானதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தான் இப்படியே சொல்கிறேனே, லாபகரமானது. லாபகரம் இல்லாமலாம் வந்து இவ்வளோ டீ கடை போடுறாங்க மலையாளிகள். இங்கே வந்து இருந்து டீ கடை போட்டு, அதான் சொல்கிறேனே, அவங்க வந்து வரும்பொழுது ஃபேஸ் 1 1985 இங்கே வரும்பொழுது ஃபேஸ் 1 ஒரு தனிநபராக ஒருத்தர் வருவார். ஓகே, அவர் வந்து ஒரு சட்டை, அழுக்கு சட்டை போட்டிருப்பார், ஒரு செப்பல் போட்டிருப்பார், ஒழுக்கமாக இருப்பார். அதான் அங்கே மேட்ரு. கேரளா அவன் அன்றைக்கி டீ கடையில் பற்றி சிகரெட் விற்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? கேரளா ஆளுங்க பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து ஒழுக்கமாக வந்தாங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடையை போடுவாங்க. 5 வருஷம் கடினமாக கிளாஸ் கழுவுவார், ஐடென்டிஃபை பண்ணுவார் என்ன நடக்குதுன்னு ஊரில். 6வது வருஷம் தனியாக கடை போடுவார், அதில் 4 மலையாளிகளை கூப்பிட்டு வருவார். இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 அடுத்து அவர் கூப்பிட்டு வந்த 4 பேர்த்தில் இன்னொரு 2 பேர்த்து அதில் தயார் பண்ணி அடுத்த 4 கிலோமீட்டரில் டீ கடை ஓப்பன் ஆகும். ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 இந்த டீ கடை 2 டீ கடை 3 டீ கடைலாம் ஓப்பன் ஆச்சுல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கரி நிறுவனம் ஆரம்பிப்பாங்க. ஃபேஸ் 3 பேக்கரி கடை. ஃபேஸ் 3 ஃபேஸ் 3லேருந்து அடுத்து பேக்கரி கடையிலேருந்து அடுத்தடுத்த பேக்கரி கடை போகலாம், அடுத்து ஹோட்டல்ஸு போவாங்க. அடுத்து ஃபேஸ் 4 இன்றைக்கி நகைக்கடையில் வந்து நிற்கிறாங்க. அடுத்து ஷாப்பிங் மால், லுல்லு. நீங்கள் மிடில் ஈஸ்ட்டு போங்க, எல்லா இடத்துலையும் போங்க. அதாவது நாம் செய்ய தவறிய ஒரு தொழிலை அவங்க வந்து கச்சிதமாக கைப்பற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம ஏன் சார் செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? தாழ்வு மனப்பான்மை, தமிழர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னென்னா அன்னைக்கு இது வந்து எங்கம்மா செஞ்ச தப்பு. அந்த வயசில் 1960 இருந்தவங்களுக்கு, அப்போ 1985 அவங்களுக்கு 25 வயசு 30 வயசு இருக்கலாம். அப்போ என்ன நினச்சாங்கன்னா, ஒரு நல்ல படித்த பையனை போய்ட்டு கிளாஸ் கழுவ விடக்கூடாது, இதெல்லாம் ஒரு தொழில் கிடையாது, இந்த கைத்தொழில் ஒரு தொழில் கிடையாதுங்கிற ஒரு தப்பான ஒரு நினைப்பை அன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் நல்லது,
ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த தாழ்வு மனப்பான்மை. இன்னொன்று முக்கியமானது, அது பெட்ரோலில் செஞ்ச தவறு. தாழ்வு மனப்பான்மை. என் பையன் எங்கள் கிளாஸ்லாம் கூட டீ கடையெல்லாம் போடக்கூடாது, நீ போடா அப்படின்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது, சாதிய பாகுபாடு. என்ன, அவங்க குடித்த கிளாஸை நான் ஏன் கழுவணும்? இன்னும் ரெட்டை கொலைன்னு பிரச்சனை இருக்குது தெரியுமில்ல, கிராமத்துலலாம் இன்னும் இருக்குது ரெட்டை கொலை. எந்த ஆளுங்க நீங்கள் பார்த்துட்டு தான் கிளாஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஜாதி பாகுபாடில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஏன் அவனோட கிளாஸை கழுவணும்னு சொல்லி விலகினான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையாளிகள். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னை வரையும் பாருங்கள், நீங்கள் எங்கே வேணால் போங்க, கோயம்புத்தூர்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஆளுங்களாம் கிடையாது. பாருங்கள், தள்ளு வண்டி போடுறது, சைக்கிளில் வச்சு தம் டீ கொடுக்குறது, ரோட்டு கடையில் ஒரு அக்கா போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தமிழர்களாக இருப்பாங்க. ஏசி, பெரிய ஒரு பேக்கரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே கிடையாது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா பொருளாதார அடிப்படையில் பாருங்கள். பொருளாதார அடிப்படையில் நம்ம குடிக்கிற காசுகள் அவரோட கல்லாப்பட்டிக்கு போய் அந்த கல்லாப்பட்டிலேருந்து எங்கே போகுது? கேரளாவுக்கு தான் போகுது. கேரளாவில் வீடு கட்டுவார், கேரளாவில் லேண்ட் வாங்குவார், கேரளாவில் பிஸ்னஸ் போகுது. நம்ம பணம் எங்கே போகுது பாருங்கள். இந்த எக்கனாமி வி லாஸ்ட். இதுதான் சொல்கிறேன், இது ஒரு பொருளாதார சிக்கல், பொருளாதார இழப்பு, தமிழ்நாட்டுக்கு பொருளாதார இழப்பு. இன்னொன்று, என்னோடய தொழிலை நான் விட்டு கொடுத்துறேன். ஆனால் இப்போ என்னென்னா காமெடி என்னென்னா, ஐஐடி பிடிச்சிட்டு நம்ம சென்னை பசங்க, நம்ம ஊர் பசங்க, தமிழ் பசங்க ஐஐடி முடிச்சுட்டு இன்றைக்கி ஷார்க் டேங்கில் போய் பிச் பண்ணுறான், சேல்ஸ் பிச். என்னடா பிச் பண்ணுறேன்னு பார்த்தா டீ கடை ஃப்ரான்ச்சைஸு. ஆடா பாவி, நீ தானடா விட்டுட்டு போன, அங்கே போய் சேல்ஸ் பிச் போட்டுக்கிட்டு இருக்க. பனானா சிப்ஸ் எப்படி போடுவது, சிப்ஸு எப்படி போடுவது, இது ஸ்டார்ட் அப். அதெல்லாம் எவ்வளோ கையில் நம்மள்கிட்ட 4 மாடை வச்சு பாலை கறந்து அதை டீயை வாக்கி செல் பண்ணால் வருமானம் உண்டு. ஏங்க, எல்லா தேநீர் கடையிலையும் லாபம் உண்டு. மாஸ்டர் நல்லா இருக்கணும், கட்டுக்கோப்பாக இருக்கணும், தண்ணியை போட்டு வந்தானே வேலைக்கு ஆகாது. கட்டுக்கோப்பாக இருக்கணும், தொழில் மேலே அக்கறை இருக்கணும், சுத்தமாக இடத்த வச்சுருக்கணும், பண்ணால் இது வெற்றி. நாள் ஒன்றுக்கு 1000லேருந்து 4000 ரூபாங்க. நாள் ஒன்றுக்கு 1000லிருந்து 4000 ரூபா பண்ணுறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேலைக்கு போகிறேன். இப்போ நான் உங்களை அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறேன், ஐடி பசங்களாகிட்ட எல்லாம் போட்டும். ஒரு நாளோட சம்பளம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமா? டிவைடேட் பண்ணுங்கள், 26ஆல் டிவைடேட் பண்ணுங்கள், உங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே டீ கடையில் 1000லிருந்து 4000 ரூபா அதில் லாபம் வருதுங்க. அப்போ மாதம்னு பார்த்திங்கன்னா மாதம் 25,000லேருந்து 80,000 வரையும் மாதம் லாபம் மட்டும் வருது. சார் லாபம்னா என்ன சார்? இபி கரண்ட்டு, பொருட்கள் எல்லாத்தையும் போக லாபமாக நிற்கிறது 25,000லேருந்து 80,000 ரூபா. இதை ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் பாருங்கள், இது ஒரு தொழில் முனைவராக பாருங்கள், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக நீங்கள் பாருங்கள். வி லாஸ்ட். இதில் முக்கியமான என்ன தெரியுமா? ஹை ரெவன்யூ, டெய்லி கேஷ் ஃப்ளோ. இதுதான் சார் மேட்ரு. இது ஷேர் மார்க்கெட்டில் தினம் அந்த கம்பெனியை போய் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கும்போது என்ன படிப்போம்? கேஷ் ஃப்ளோ இருக்கா, கேஷ் ஃப்ளோ இருக்கா, டெய்லி கேஷ் ஃப்ளோ, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இதில் தமிழ்நாட்டுக்கு நடந்தது 4 வகையான இழப்பு. என்ன 4 வகையான இழப்பு? ஃபஸ்ட்டு ரெவன்யூ, பிஸ்னஸ் நம்ம விட்டுட்டோம். ஓகே, இதில் வேலை வாய்ப்பு, 4 லட்சம் பேத்துக்கு வேலை வாய்ப்பு இழந்துட்டோம். வருஷத்துக்கு 17,000 கோடி இழப்பு. அடுத்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, அதாவது நம்ம பணம் கேபிட்டல் அவுட்ஃப்ளோவாக கேரளாவுக்கு போகுது, அது ஒன்று. அடுத்து மல்டிப்ளேயர் எஃபெக்ட். என்ன மல்டிப்ளேயர் எஃபெக்ட் சார்? இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர், இன்ஃபார்மல் எக்கனாமிம்பாங்க. இது இன்றைக்கி இருக்குது ரைட்டா, இன்றைக்கி வந்து 20,000 கோடின்னு இருக்குது. இது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 40,000 கோடி ஆகும். அது எல்லாமே நமக்கு இழப்பாக ஆக போகுது. கம்யூனிட்டி நெட்வொர்க்கு சார், இதுதான் சார் மேட்ரே. கம்யூனிட்டி நெட்வொர்க்கு, அவங்க கம்யூனிட்டியாகவே அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவர் நாயராக இருப்பார், அவர் மேனனாக இருப்பார், அவர் நம்பியாராக இருப்பார். ஆனால் அவங்கெல்லாம் மலையாளிகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 10,000 விட்டு அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்ருவாங்க. இது என்னது? கம்யூனிட்டி நெட்வொர்க்கு. ஆனால் தமிழர்கள்ட்ட அது கிடையவே கிடையாதுன்னா இருக்குது. ஆனால் இப்படி எல்லோரும் சேர்ந்து தொழில் பண்ணணும், இந்த தொழிலை மேம்படுத்து வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. எப்படி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போனியா, நான் ஐடியில் போய் ஜாயின் பண்ணுப்பா, நான் இப்போ பெரிய ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுப்பா, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுப்பா, இந்த எண்ணம் தான் இருக்கே தவிர இந்த தொழிலை பண்ணணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இணைனுங்கிற அந்த நெட்வொர்க் இருக்குல்ல நம்மள்ட்ட கிடையாது. அடுத்து லேபர் ஆட்டிடியூட். என்ன லேபர் ஆட்டிடியூடு? நம்ம ஆளுங்க வந்து கையில் வேலை செய்கிறது வந்து லோவர் ஸ்டேட்டஸாக நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே என்ன தெரியுமா, எடா நான் ஜோலிக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜோலிக்கு போயிட்டு அவர் என்ன கேன் தண்ணியை போட்டு வருவார். ஆனால் அதை வந்து பெருமையாக பேசுவார். ஓகே, நான் ஜோலிக்கு கிளம்புறேன்ட்டு போவார். மீன் பிடிக்க போவார். ஓகே, பெருமையாக கிளம்புவார் சேட்டா. ஆனால் நம்ம வந்து கைத்தொழிலில் வந்து நம்ம அதை பெருமை பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மனசுக்குள்ளே அவ்வளோ தாழ்வு மனப்பான்மை, என்னடா இந்த வேலையை நம்ம பண்ணுறோமே அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை. சரி, அப்போ இதில் ஒன்றும் அரசாங்கத்துக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா
மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க டீ கடை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். சின்னதாக போட்டிருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் யார் வேணால் இங்கே இருங்க, ஆனால் வேலை செய்கிறது 90% தமிழர்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது கட்டாயத்தில் என்ன ஆகுனா தமிழர்கள் அந்த வேலையை போய் பார்ப்பான். வேலையை போய் பார்த்துட்டு அவனும் நாளைக்கு தொழில் தொடங்குவான். இவ்வளோ தான் சார் சீக்ரெட்டு. அப்போது இந்த மாதிரி இந்த பாலிசி மேக்கிங்கில் என்ன பண்ணணும்னா 90% தமிழர்களை வேலை வாய்ப்பில் வைக்கணும். இப்போ நான் பேசுகிறேன்ல, இதை யார் திரும்ப அக்செப்ட் பண்ணுவோம்? உண்மையாகவே தமிழர், தமிழ்மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழர் பொருளாதாரம்னு பேசினாலே இங்கே எப்படின்னா பச்சை மலையை அடிக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு பேசக்கூடாதுங்க. பேசும்போது கூட நான் பாருங்கள் சாரி சொல்லிட்டு தான் பேசுகிறேன். நான் மலையாளிகளுக்கு சொல்லணும், இங்கே புரியுதுங்களா தமிழர்கள் எந்த இடத்துல இருக்கணும். அதனால் இதை எப்படி உணரோம்னா பொருளாதார கண்ணோட்டத்தோடு பாருங்கள். நம்ம வீழ்ந்துட்டோம், திருப்பி அதை மீட்டு எடுக்கணும், அந்த எக்கனாமியில் எடுக்கணும். உடனே திரும்பி ஒரு டீ கடைக்கு போட சொல்கிறார். பிஸ்னஸ், திங்க் அபவுட் திஸ் இஸ் பிஸ்னஸ். வணிகமாக பாருங்கள், ட்ரேடாக பாருங்கள், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக பாருங்கள். நன்றி மக்களே, நன்றி.